श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்ரேயான் திரவ்யமயாத்யஜ்ஞம் ஞானயஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 33வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், ஸ்ரேயான் திரவியமயாத்யஜ்ஞம் ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே என்று சொல்கிறார். அதாவது, அறிந்து கொள் அர்ஜுனா, என்ன அறிந்துக்கணும் என்றால், நம்ம செய்கிற இந்த கர்மாக்களை விட, நம்ம செய்யும் அந்த கர்மயோகத்தை விட ஞான கர்மம் என்பது சிறந்ததாக இருக்குது. இப்படி ஞான கர்மம் சிறந்ததாக இருக்கே, இதன் பலன் என்ன தெரியுமா? இந்த ஒரு ஞான கர்மத்திலேருந்து கிடைக்கும் உனக்கு பலன் என்ன தெரியுமா? உனக்கு மோட்சம், முக்தி என்பது கிடைக்கும். மற்றும் இன்னொரு விஷயம், நார்மலான கர்மாக்களை விட ஞான கர்மாக்கள் ஏன் சிறந்தது என்று தெரியுமா? மற்ற கர்மாக்களை நீ செய்யும் போது அந்த ஞான கர்மா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசம் என்ன என்று தெரியுமா? அனைத்து கர்மாவை நீ செய்தாலும் கர்மா என்று செய்தாலே அதன் முடிவு ஞானமாக தான் இருக்கும். அதனால் இந்த அர்த்தத்தை பார்த்தோம் என்றால், நம்ம நார்மலாக செய்யும் அந்த கர்மாக்கள், திரவிய கர்மாக்கள், நம்ம உலக விஷயங்களை வைத்து செய்யும் கர்மாக்கள், இதை காட்டிலும் இதை விட சிறந்ததாக ஞான கர்மாக்கள் இருக்குது. இப்படி ஞான கர்மாக்கள், ஞான யஜ்ஞங்கள் சிறந்ததாக இருக்கே, இப்படி நம்ம செய்யும் அனைத்து கர்மாக்களும் ஞானத்தில் தான் நிறைவு பெறுகின்றன என்று சொல்கிறார். இது புரியாத மாதிரி இருக்கே, கொஞ்சம் விளக்கம் தேவை என்று இருக்கே என்று சொன்னால், அதை நம்ம ஒரு வார்த்தையாக அனுபவிப்போம், வாங்குவோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார் என்றால், ஸ்ரேயான் சிறந்தது என்று சொல்கிறார். எதை விட சிறந்தது? திரவியமயாத் யஜ்ஞம் ஞான யஜ்ஞ பரந்தப. ஞான யஜ்ஞம் திரவிய யஜ்ஞத்தை விட சிறந்தது என்று சொல்கிறார். திரவிய யஜ்ஞம் என்று சொன்னால், இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த உலக விஷயங்களை வைத்து செய்யும் யாகங்களுக்கு திரவிய யஜ்ஞம் என்று பெயர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், யாகங்கள் என்று சொன்னாலே வேதங்களில் அனுமதிக்கப்பட்ட, வேதங்களில் இது செய்யணும் என்று எதை சொல்கிறாலோ அது யாகம் என்று சொல்கிறோம். அந்த கர்மாக்களை யாகம் என்று சொல்கிறோம். அப்படி திரவிய யஜ்ஞம் என்பது தானம் செய்வது. அதாவது நம்ம கிட்ட இருக்கும் இந்த உலக விஷயங்கள், ஒரு வஸ்திரமாக இருக்கட்டும், பணமாக, காசு, செல்வமாக இருக்கட்டும், இல்லை உண்பதற்கு உணவாக இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை தானம் செய்கிறோம், அது ஒரு திரவிய யஜ்ஞம். ஹோமம் செய்கிறோம், நம்மக்கிட்ட இருக்கும் அந்த சமித்துக்கள், அந்த கட்டைகளை வைத்து அந்த ஒரு நெய்யை ஊற்றி அந்த நெருப்பை உருவாக்கி அதில் நம்ம அந்த ஹோமத்தை செய்கிறோம், அது ஒரு விதமான திரவிய யஜ்ஞம். 3வது பரோபகாரமாக நம்ம செய்யும் செயல்கள். இப்போது மக்களின் நலனுக்காக, இந்த லோகக்ஷேமத்துக்காக நம்மக்கிட்ட இருக்க நம்மக்கிட்ட இருக்க செல்வத்தை சரியான விதத்தில் செலவழிக்கிறது. இப்போது ஒரு இடத்துல ஒரு சாலை இல்லை என்றால், ஒரு ரோடு இல்லை என்றால் அதை கட்டுறதுக்காக நம்ம காசு செலவு பண்ணுறது. இல்லை, ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் இல்லை என்றால் அவர்களின் நலனுக்காக அந்த பள்ளிக்கூடத்தை அங்கே எழுப்புறது, நம்ம அதுக்கான காசு, அந்த நிதி உதவியை செய்கிறது. ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் இல்லை என்றால் அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலை அமைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த பரோபகாரம் என்பதில் வரும். நம்மளோட சுயநலம் இல்லாமல் மற்றவர்களோட நலனுக்காக, லோகக்ஷேமத்துக்காக செய்கிற செயல்கள், இதெல்லாம் திரவிய யஜ்ஞத்தில் வந்துடுது. இப்படி செய்யும் திரவிய யஜ்ஞத்தை விட ஞான யஜ்ஞம் சிறந்தது அர்ஜுனா என்று சொல்கிறார் கிருஷ்ணர். இங்கே ஞான யஜ்ஞம் என்பது, இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறோம், ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நான் செய்தாலும் இதற்கெல்லாம் கர்த்தா நான் இல்லை. இந்த விஷயங்களை செய்வது இந்த உடலுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த விஷயத்தை நான் தான் செய்கிறேன் என்கிற அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. நான் என்கிற அந்த அகங்காரம் வந்துடுது என்றாலே இந்த விஷயங்களெல்லாம் எவ்வளவு கோடிக்கணக்கில் இந்த விஷயங்களை செய்தாலும் இதெல்லாம் வேஸ்டாக, பயனில்லாமல் தான் போகும் என்று சொல்கிறார். அந்த அகங்காரம்ங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் வந்தால் நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் ஒரு நொடியில் அழிந்து போயிடும் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். அப்படி இதை நான் செய்கிறேன், இதை பகவான் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்கிறார் இந்த ஒரு செயலை செய்வதற்காக. என் ரூபத்தில் எனக்கு அந்தர்யாமியாக இருந்து இந்த ஒரு விஷயத்தை அவர்தான் செய்கிறார். நான் அவர் கையில், அவரோட இந்த லீலையில் ஒரு சின்ன கருவியாக தான் இருக்கிறேன் என்று உணர வேண்டும். அந்த நான் என்கிற அந்த அகங்காரம் இருக்கவே கூடாது. இந்த செயல் மீதும் பற்று இருக்கக்கூடாது, செயல்லேருந்து ஒரு பலன் மீது ஆசை இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த ஒரு ஸ்லோகம் வரை.
இப்படி ஞான கர்ம சந்நியாச யோகத்திலும் கர்ம யோகத்திலும் சாங்கிய யோகத்திலும் பார்த்த அனைத்து விஷயங்களையும் ஒன்றாக நம்ம ஞானம் என்ற ஒரு காமனான பெயரில் கூப்பிடலாம். இப்படி ஒரு ஞானத்தோடு செய்யும் செயல்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த திரவிய யஜ்ஞம் ஒன்றுமே இல்லை அர்ஜுனா என்று சொல்லிட்டார் நம்மளோட கிருஷ்ணர். அப்பேற்பட்ட திரவிய யஜ்ஞங்கள் நம்ம எவ்வளவு கோடிக்கணக்கில் இந்த மாதிரி தானங்கள் செய்யலாம், ஹோமங்கள் செய்யலாம், இந்த மாதிரி பரோபகாரமாக செய்யலாம். ஆனால் இப்படியெல்லாம் செய்யும்போது அந்த அகங்காரம் என்கிற அந்த ஒரு ஃபேக்டர் வந்துடுது என்றால் இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் என்று சொல்கிறார். இப்படி சொல்கிறார். அடுத்த வரியில் அவர் என்ன சொல்கிறார்னா, அனைத்து கர்மாக்களும் ஞானத்தில் தான் நிறைவு பெறுகின்றன என்று சொல்கிறார். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இங்கே ஞானம் என்பது பிரம்ம ஞானம், அந்த பரபிரம்மத்தை பற்றிய ஞானம். இப்படி அனைத்து கர்மாக்களின் பலனாக ஞானம் கிடைக்கிறது என்று அவர் சொல்லும்போது, வேதங்களில் குறிப்பிடப்பட்ட அனைத்து விஷயங்களால் அந்த அனைத்து விஷயங்களை செய்வதனால் அதனால் வரும் அந்த பலன் நம்ம ஆசை கொள்ளாமல் அந்த செயல் மீதும் செயலிருந்து வரும் பலன் மீதும் பற்று கொள்ளாமல் அகங்காரம் இல்லாமல் வேதங்களில் சொல்லப்பட்ட செயல்களை செய்தோம், கடமைகளை செய்தோம் என்றால் நமக்கு அந்த பரபிரம்மத்தின் ஸ்வரூபம், அவரின் தரிசனம் நம்மளுக்கு கிடைக்குமாம். அதுதான் பிரம்ம ஞானம், அதுதான் ஞானம். வேதங்களில் கூறப்பட்ட கடமைகளை நம்ம அந்த சரிவர பின்பற்றினோம் என்றால், அகங்காரம் மமகாரம் பற்று ஆசை இல்லாமல் பின்பற்றினோம் என்றால் நமக்கு அந்த பிரம்மத்தின் தரிசனம் கிடைக்கிறதே, நம்மளுக்கு மோட்சம் முக்தி என்பது கிடைக்கிறதே. அதுதான் இந்த கர்மாக்களின் ஞானமாக இருக்குது. அதனால் கர்மாக்கள் பலவிதமாக இருந்தாலும் அனைத்தின் பலன் அந்த பிரம்மத்தின் ஞானம்தான், அனைத்தின் பலன் நமக்கு மோட்சம்தான் என்று கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதனால் ஒரு ஞானத்தோடு அந்த செயல்களை செய்ய வேண்டும். இந்த செயலை நான் செய்யலை என்கிற அந்த பற்று இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் செய்ய வேண்டும். அப்படி செய்யப்படும் ஒரு செயல் அப்படி செய்யப்படாமல் செய்கிற 1000 செயல்களுக்கு சமமாக இருக்கும், அதை விட சிறந்ததாக இருக்கும். அப்படி சொல்லி இந்த அனைத்து கர்மாக்களின் பலனாக நமக்கு மோட்சம் முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று கிருஷ்ணர் கூறி இந்த ஒரு ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார். இந்த ஒரு ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.